வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ஜாஸ்ட் இன்ஜினியரிங் இவங்களோட ரைட்ஸ் இஷ்யூ பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்ஸ் இஷ்யூன்னா என்னென்னா, ஒரு நிறுவனம் நிதி திரட்டுறதுக்காக கூடுதலாக சில ஷேர்ஸை டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் ஆன நாம் சில விஷயங்களை செய்யணும். ஒரு நிறுவனம் ரைட்ஸ் இஷ்யூ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இல்லைனா நாம் நஷ்டம் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்ன, பார்ட்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூனா என்னன்னு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் வேறொரு காணொலியில் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நிறுவனம் 1907 தொடங்கப்பட்டது. இவங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை ஆஃப் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸ் இதை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் 441 crores இருக்கு. ரைட்ஸ் இஷ்யூவோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். இஷ்யூ சைஸ், இவங்க மொத்தமாக 18,50,000 ஷேர்ஸ் வந்து ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக கொடுக்குறாங்க. இஷ்யூ அமௌண்ட் 49.95 crores. இவங்க ஒரு ஷேருக்கு 270 ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபேஸ் வேல்யூ 1 இருக்குது. இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தேர்ஸ்டே பேஸ் பண்ணி பார்த்தோம்னா 441.8 க்ளோஸ் வச்சுருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து இஷ்யூ ப்ரைஸ் வந்து நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் இவங்க வந்து கொடுக்குறாங்க. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் லிஸ்டிங் வந்து பிஎஸ்சியில் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் லிஸ்ட் ஆகுது. இஷ்யூ டைப் ஃபுல்லி பெய்ட் ரைட்ஸ் இஷ்யூ தான். அப்படின்னா 270ங்கிற டோட்டல் அமௌண்ட்டையும் வந்து அப்ளை பண்ணும்போது முழுசாக கட்டிடணும். ஸோ ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 5:27. அப்படின்னா ஒவ்வொரு 27 ஃபுல்லி பெய்டு ஷேருக்கும் 5 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கொடுக்குறாங்க. எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 20. அப்படின்னா லாஸ்ட் டேட் டு பை ஆகஸ்ட் 19 இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 19 யார்கிட்டலாம் ஒவ்வொரு 27 ஃபுல்லி பெய்டு ஷேர்ஸ் இருக்கோ அவங்களுக்கு 5 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். இந்த ஆஃபர் ஓப்பன் டேட் ஆகஸ்ட் 29, ஆஃபர் க்ளோசிங் டேட் செப்டம்பர் 9. ஸோ எலிஜிபிள் ஷேர் ஹோல்டர்ஸ் யாருக்கெல்லாம் இந்த ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் 29லேருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் என்றைக்கு வேணாலும் இந்த ரைட்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஒருவேளை வந்து அவங்க இந்த ரைட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கலன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை ஆகஸ்ட் 29லேருந்து செப்டம்பர் 3க்குள்ளே ஆன் மார்க்கெட் ப்ரைஸில் விற்று அதுக்கான ப்ராஃபிட்டை எடுத்துக்கலாம். ஒருவேளை வந்து இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டையும் விற்கலை, ரைட்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலைன்னா செப்டம்பர் 3க்கு மேலே அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்க ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் இருக்காது. ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் விற்கணும்னு முடிவு பண்ணிட்டா ஃபஸ்ட் டேவே விற்றுட்டா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தாங்கன்னா எவ்வளோ ஷேர்ஸ் அவங்க அப்ளை பண்ண போகிறாங்களோ அத்தனை ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ஃபஸ்ட்டு வாங்கணும் செப்டம்பர் 3க்குள்ளே. ப்ளஸ் ஒவ்வொரு ஷேருக்கும் 270 rupees சேர்த்து அவங்க அப்ளை பண்ணணும். மோட்ஸ் ஆஃப் அப்ளையிங் பார்த்துடலாம். 2 விதமாக பண்ணலாம். ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட் மூலமாக போய் பண்ணலாம், இல்லைனா ஆஸ்பா ஆன்லைன் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக போய் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் வெப்சைட்டை வந்து இந்த டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். அதுலேயும் போய் அந்த லிங்க்லேயும் கிளிக் பண்ணி பண்ணலாம். அது இல்லைன்னா நீங்கள் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை எந்த பேங்க்கோட லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அதில் இன்டர்நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்ஸ் இஷ்யூ ஐபிஓ எஃபிஓன்ற மாதிரி காலம் இருக்கும். அதில் ரைட்ஸ் இஷ்யூவை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தோட பேரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட ப்ரோக்கரேஜ்லேயே உங்கள் ப்ரொஃபைல்லையே இதெல்லாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் டிபிஐடி கிளைண்ட் ஐடி இது ரெண்டையும் கொடுக்கணும். உங்களோட பேன் நம்பரையும் கொடுக்கணும். எவ்வளோ ஷேர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தால் ஆல்ரெடி வந்து எவ்வளோ எலிஜிபிளோ அதை வந்து காமிக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். இதுக்கான அமௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்குவாங்க உங்களோட அக்கௌண்ட்டில். ஸோ அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறமா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்குவாங்க. ஷேர் ஹோல்டர்ஸ் நான் ஷேர் ஹோல்டர்ஸ் 2 பேருமே வந்து எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். ஒரு வேளை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக ஆகலைன்னா நிறுவனம் வந்து எக்ஸ்ட்ரா ஷேர்ஸும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எலிஜிபிள் வந்து கிடச்சிரும். எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் வந்து கொடுக்கறதும் கொடுக்காதும் நிறுவனத்தோட இறுதி முடிவாக இருக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.